Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்டோர் பிளான்ட் ஸ்டைலிங், இன்டோர் பிளான்ட் வச்சு டெக்கோர் பண்ணுறது ஆர் இன்டோர் பிளான்ட்ஸ் டேக் கேர் பண்ணுறது வந்து என்னோட ஃபேவரட் டாபிக். இதை பற்றி நான் எவ்வளோ வேணாலும் பேசலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சில வீடியோஸ்லாம் இருக்குது இன்டோர் பிளான்ட் ஸ்டைலிங் ஆர் சில இன்டோர் பிளான்ட்ஸ் டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்பேஸ் எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம பிளான்ட்ஸ் வச்சு ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது வின்டர், அதனால் நான் வந்து யூஸ்வலாக பிளான்ட்ஸ் வந்து இங்கே டேபிளில் எடுத்து வைப்பேன். எப்போ வெயில் வருதோ டேபிளில் எடுத்து வச்சேன்னா எனக்கு இந்த பார்ட்டில் வந்து மத்தியானம் வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் சன்லைட் வரும். ஸோ கொஞ்சம் நல்ல சன்லைட்டில் பிளான்ட்ஸை வச்சேன்னா வின்டர் டயத்தில் கூட மைல்டு க்ரோத் இருக்கும், க்ரோத் வந்து கம்ப்ளீட்டாக நிற்காது. அதே மாதிரி சாயிலையும் கொஞ்சம் இரியேட் பண்ணி விடுவேன் அப்போப்போ. ஏன்னா சாயில் வந்து டாப் சாயில் ரொம்ப ஹார்டன் ஆகிடுதுன்னா தண்ணி வந்து பிளான்ட்ஸ்க்கு நம்ம விடுறது வந்து உள்ளே சீப்பின் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சில இடத்துலலாம் நம்ம க்ரீனரி ஆட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது. எஸ்பெஷலி ஆஸ் அ ஹோம் மேக்கர் வந்து நம்ம எப்படி க்ரீனரி ஆட் பண்ணலாம், நம்ம இருக்கிற சரௌண்டிங்கை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ முதல்ல கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து இதுதான் என்னோடய ரெகுலர் செட்டப். ஒரு குட்டி மணி பிளான்ட் வந்து நியான் பாத்தோஸ் வந்து தண்ணியில் ப்ராப்பகேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். நான் யூஸ்வலி வந்து ரொம்ப மண்ணு போட்ட பிளான்ட்ஸ் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து எதே ஒரு குட்டி பூச்சி அதே வந்ததுன்னா நம்ம குக் பண்ணுற இடத்துல வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. அதனால் தண்ணியில் நம்ம ப்ராப்பகேட் பண்ணி வைக்கிறச்சே வந்து பிளான்ட்ஸ்லேருந்து அந்த இன்செக்ட்ஸ்லாம் ஒன்றும் வராது. இப்போ இங்கே வந்து இன்னொன்று ஒரு மெத்தட் தான் இங்கே உங்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன். ஒரு ரவுண்டாக ஒரு பலகா எடுத்துட்டு அது மேலே இது மாதிரி எல்லாம் நம்ம யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் பர்னி இதெல்லாம் வச்சு ஒரு குட்டி பிளான்ட் வச்சு இந்த கவுண்டர் டாப்பை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் பாசிட்டிவிட்டியும் கிச்சனில் நம்மளுக்கு கண்டிப்பாக இதை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து லிவிங் ரூமில் வந்து எப்படி பிளான்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ணலான்னு தான் நான் இங்கே காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து சோஃபாவோட இதே ஒரு சைடில் டேபிளில் நம்ம எப்படி அழகாக ஒரு பிளான்ட் டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம லிவிங் ரூமில் யூஸ்வலாக எதையும் ஒரு டேபிள் ஆர் செஸ்ட் ஆஃப் ட்ரார்ஸ் அது மாதிரி எதையும் போட்டிருப்போம் இல்லையா, அது மேலே வந்து நம்ம சிம்பிளாக ரொம்ப அப்படியே கச்சக்கச்சான நிறைய சாமான் இல்லாதக்கு சிம்பிளாக பிளான்ட்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு தான் இங்கே காமிக்க போகிறேன். சிம்பிளாக ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், அதுவுமே ஒரு பிராஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். அந்த பிராஸ் ஸ்டாண்டை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே அதை எலிவேட் பண்ணுறதுக்கு வந்து பிளான்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஹைட் கொடுக்கறதுக்கு அந்த பிராஸ் ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அதுவும் இப்போ வந்து வின்டர் சீசனில் ரொம்ப சீக்கிரம் வந்து இருட்டாயிடும். அந்த மாதிரி டயத்தில் இது மாதிரி நிறைய லேம்ப்ஸ் வச்சு க்ரீனரி பிளான்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறச்சு நம்மளுக்கு மூட் டெஃபினட்டாக அப்லிஃப்ட் ஆகும். நான் வந்து இந்த பெட்ரூம் மேக் ஓவர் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பெட்ரூமில் வந்து பாதி வால் வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எல்லோ கலர். ஸோ அந்த எல்லோ கலர் பண்ணதுனால மேலே வந்து இங்கே ஒரு லேம்ப் மாட்டியிருந்தேன் முதல்ல. இப்போ அந்த லேம்ப் எடுத்துகிட்டு இந்த பச்சையாக ஒரு பிளான்ட் மாட்டியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எல்லோ வாலுக்கு அகேன்ஸ்ட். அதுவும் பின்னாடி வந்து நான் ஒரு வால் ஹேங்கிங் கிளாத்தோட வால் ஹேங்கிங் மாட்டியிருக்கிறது வந்து ப்ளூ கலர்னால இந்த கலர் பாப் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது மாதிரி வால்லேருந்தோ சீலிங்லேருந்தோ நம்ம பிளான்ட்ஸ் மாட்ட இல்லைன்னா விண்டோ சில்ல கூட சூப்பராக அவ்வளோ அழகாக இந்த பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும் அண்ட் பார்க்கறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னொன்று ஒரு பிளான்ட் ஸ்டைலிங் ஐடியா பார்க்கலாம். இது வந்து சூப்பர் ரெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி பண்ண பிளான்ட் ஸ்டைலிங்லேயே ரொம்ப பிடிச்ச ஐடியான்னு நான் நினைப்பேன். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரிய வைக்கணும். இங்கே வந்து நான் இப்போது வால் கலர்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ரெண்டர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னதுனால வால் கலர் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ரக்கை தான் நான் வந்து வாலில் மாட்ட போகிறேன். இந்த ரக் வந்து உள்ளே மடித்து தான் வச்சுருந்தேன். சரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை வாலில் வந்து புஷ்பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ரெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே நம்ம புஷ்பின் வச்சு நம்ம அதை ஒரு குட்டி மார்க் இருந்தால் கூட நம்ம அதை ஈஸியாக வந்து பஃபப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து நான் ஒரு லைட் கலராக ஒரு மியூட்டட் டோனில் தான் நான் வந்து இங்கே ரக் யூஸ் பண்ணியிருக்கேன் வாலில்.
இப்போது கீழே இருக்கிற சைட் டேபிளில் வந்து இது மாதிரி ஒரு வுடன் ட்ரே வைக்க போகிறேன். இது மாதிரி நம்ம கலர்ஸில் ப்ளே பண்ணுறச்சே வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ் க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி கலர்ஸோட க்ரீனரி வைக்கிறச்சே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த ட்ரேயில் வந்து நான் ஒரு பிளான்ட் வச்சு ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் வைக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ அழகாக வந்தது. இந்த அழகான ரெட் கலரோட ஒரு குட்டி பிளான்ட் வச்சோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இந்த இடம். எல்லாருக்குமே ஒரு மீ டைம் கண்டிப்பாக வேணும். ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஒரு மீ டைம், ஒரு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேணும். ஆஸ் அ ஹோம் மேக்கர் நான் வந்து சில நேரம் என்னோட மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். தனியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சேட்னஸோடு நம்ம அதை அசோசியேட் பண்ணுவோம். பட் அப்படி கிடையாது. தனியாக இருக்கணும்னா அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே நம்ம தனியாக இருக்கிறச்சே அதை வந்து நம்ம டீவியேட் பண்ண முடியும், அதை பாசிட்டிவாக ஆக்கிக்க முடியும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் டைம் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபுல் டே வந்து பிளான் பண்ண முடியும். இங்கே அது மாதிரி தான் ஒரு கோசி நுக், ஒரு ஜென் கார்னர், ரீடிங் நுக், என்ன வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி இப்போ நான் எங்கள் பெட்ரூமில் ஒரு கார்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு சாய் எடுத்துட்டு காமிங்காக இந்த மாதிரி இடத்துல உட்காண்டா அது ஒரு சுகம் தானே, அது ஒரு சந்தோஷம். வேரிட் ஹைட்ஸில் நான் வந்து எங்கள் பிளான்ட்ஸும் வச்சுருக்கேன். கர்டன் ராடில் வந்து ஒரு லைட் பிளான்ட் ஹேங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஷவர் கர்டன் ஹுக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீனரி வந்து நம்மளை சுற்றி இருந்தாலே நம்மளுக்கு வேற என்ன வேணும் இல்லையா, மனசு வந்து ரொம்ப காமாக ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி வீடில் வந்து க்ரீனரி ஆட் பண்ணி அதே மாதிரி இது மாதிரி கோசி செட்டப் க்ரியேட் பண்ணி நீங்களும் எல்லோரும் மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. இது மாதிரி எதையும் கோசி கார்னர் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து டேக் பண்ண மறக்கக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்பினா கண்டிப்பாக நான் வந்து அதை எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். டேக் பண்ணாலும் எனக்கு வந்து அதை வியூ பண்ண முடியும். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட் ஸ்டைலிங் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு தெரிய வைக்கணும் கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் நான் அது மாதிரி கண்டென்ட் கண்டிப்பாக எடுத்துன்னு வரேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.